ஒரு அப்பா தன்னோட பையனுக்கோ பொண்ணுக்கோ அவரோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் கொடுத்துட்டா மிச்ச பசங்களுக்குலாம் என்ன ஆகும்? அவங்க எல்லாம் கோர்ட்ல போய் சேலஞ்ச் பண்ண முடியுமா? இத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆர்டிஸ்டிக் அட்வொகேட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட ஆர்டிஸ்டிக் அட்வொகேட் யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ரெண்டு வகைப்படும். ஒன்று செல்ஃப் அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டி, ரெண்டாவது ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டி. செல்ஃப் அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டினா என்ன? ஒரு அப்பா தன்னோட காசுல, தன்னோட பிசினஸ்ல, தன்னோட சொந்த உழைப்புல சம்பாதிச்ச பணத்துல வாங்குற ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம செல்ஃப் அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டியில ஓனர்ஷிப் ஃபுல்லா அந்த அப்பா மேலதான் இருக்கும். அவர் வாங்கியிருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி மேல எந்த ஒரு ஃபேமிலி ரிலேட்டட் டச்சும் இருக்காது. ஸோ அவரு சொந்தமா அவர் காசுல கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச இந்த ப்ராப்பர்ட்டியில ஃபுல் ரைட்ஸ் அண்ட் ஓனர்ஷிப் அவருக்கு மட்டும்தான் இருக்கு. இதனால அவர் விருப்பப்படி இந்த ப்ராப்பர்ட்டியை யாருக்கு வேணாலும் எழுதி கொடுக்கலாம். அவரோட பொண்ணுக்கா இருக்கலாம், அவரோட பையனுக்கா இருக்கலாம், அவரோட வைஃப், ரிலேட்டிவ்ஸ். சம்டைம்ஸ் இது எதுவுமே இல்லாம ஒரு பெரிய ட்விஸ்டா அவரு ஒரு சேரிட்டிக்கு கூட எழுதி வைக்கலாம். இந்த விஷயத்த லா அலோவ் பண்ணுது. அப்படி பார்த்தா அந்த செல்ஃப் அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டியை கிஃப்ட் டீடா ஏதோ ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ இல்லை யாருக்கோ அவரு கொடுக்கலாம். இத லா அலோவ் பண்ணுது. இது லீகலி வேலிடும் கூட. சரி, கிஃப்ட் டீட்னா என்ன? கிஃப்ட் டீட் அப்படின்னா ஒரு லீகல் டாக்குமெண்ட். ஒருத்தர் தன்னோட ப்ராப்பர்ட்டியை இன்னொருத்தருக்கு ஃப்ரீயா கொடுக்கறது. எப்படி நம்ம பொருள் எல்லாம் கிஃப்டா கொடுப்போமோ அந்த மாதிரி ஒரு பர்சன் தன்னோட ப்ராப்பர்ட்டியவே கிஃப்டா இன்னொருத்தருக்கு கொடுக்கறது. தன்னோட ப்ராப்பர்ட்டியை இன்னொருத்தருக்கு ஃப்ரீயா டிரான்ஸ்ஃபர் பண்றது தான் நம்ம கிஃப்ட் டீட் அப்படின்னு சொல்லுவோம். இதோட மெயின் கண்டிஷன் என்னன்னா, கன்சிடரேஷன் இருக்கவே கூடாது. அப்படி கொடுக்கிற ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர்டா இருக்கணும். எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு ரெசிப்ட் அக்செப்ட் ஆகுதோ அப்போ இந்த டிரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடும். சரி, இப்போ அப்பா அவரோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ வைஃப்கோ ரிலேட்டிவ்கோ சேரிட்டிக்கோ கொடுத்துட்டாரு அப்படின்னா மிச்சம் இருக்கிற பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? செல்ஃப் அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டியா இருந்தா மிச்ச பசங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட ஷேர் ரைட் அவங்களுக்கு கிடையாது. அவங்க அப்பா சுயநினைவோட ப்ராப்பர் மென்டல் கெப்பாசிட்டியோட இதை எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொன்னா அப்போ மிச்ச பசங்களுக்கு சேலஞ்ச் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா எக்ஸெப்ஷனல் கேசஸ்ல பண்ணலாம். அது என்ன எக்ஸெப்ஷனல் கேசஸ்? ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஃப்ராட் இருந்தா, ஃபோர்ஸ் பண்ணி சைன் வாங்கியிருந்தா, அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தா, அப்பாவோட மென்டல் கெப்பாசிட்டி சரியா இல்லைனா, அவர் சுயநினைவோட அதை எழுதி கொடுக்கலனா, ஃபோர்ஜரி பண்ணியிருந்தா, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் உங்களால ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த கிஃப்ட் டீடை கண்டிப்பா கேன்சல் பண்ண முடியும். இவ்வளோ நேரம் நான் செல்ஃப் அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டியை பத்தி மட்டும்தான் சொன்னேன். நம்ம ப்ராப்பர்ட்டியில இன்னொரு டைப் இருக்கு, ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டி. அப்படின்னா என்ன? ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அது ஒரு ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி. ஜென்ரேஷனா வழி வழியா வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியில அந்த ஃபேமிலியில பிறக்கிற எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியில அப்பா தனியா டிசிஷன் எடுத்து ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ மட்டும் நான் கிஃப்ட் டீட் பண்றேன்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னா மிச்ச பசங்க கன்ஃபார்மா சேலஞ்ச் பண்ணலாம். கோர்ட் இதை கன்சிடர் பண்ணி அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் டீடை கேன்சல் கூட பண்ணுவாங்க. இதை உங்களுக்கு புரியுற மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் மூலமா சொல்றேன். ரவின்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு 2 பசங்க, வருண், அருண். ரவி கஷ்டப்பட்டு அவரோட சொந்த சம்பாத்தியத்துல ஒரு வீடு வாங்குறாரு. அந்த வீட்டை
அவரோட ஃபர்ஸ்ட் பையனா இருக்கக்கூடிய அருண் gift deed மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. இது வருணுக்கு சுத்தமா பிடிக்கல. உடனே வருண் கோர்ட்ல இதை சேலஞ்ச் பண்றாரு. ஆனா பாவம் வருணுக்கு தெரியாது அது ரவியோட செல்ஃப் அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டின்னு. ஸோ அதனால ஜட்ஜ்மெண்ட் ரவி பக்கம் போயிடுச்சு. வருணுக்கு எந்த ஒரு யூஸும் இல்லாம ஆயிடுச்சு. இதே அந்த வீடு ரவியோட ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியா இருந்திருந்தா கண்டிப்பா வருண் பக்கம் தான் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கும். வருணுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வந்திருக்கும். இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி விஷயங்கள்ல ஜென்ரலா இருக்கக்கூடிய மித் என்ன அப்படின்னா, பையனுக்கு ரைட்ஸ் ஜாஸ்தி, அவன் எல்லாரையும் ஈக்குவல் ரைட்ஸோட பார்க்கணும், அதுதான் லா அப்படின்னு. ஆக்சுவலா இது இங்க செல்லுபடி ஆகாது. செல்ஃப் அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனருக்கு தான் பவர் ஜாஸ்தி, அவருக்கு தான் டிசைடிங் பவரும் இருக்கு. ஸோ அவர் தான் யாருக்கு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற டிசிஷனை எடுக்கணும். அதில் குறுக்கிடுறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது, இன்க்ளூடிங் கோர்ட். செல்ஃப் அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் கோர்ட் டிஸ்கிரிஷனை விட ஓனர்ஷிப் தான் முக்கியம். நீங்களும் உங்கள் ஃபேமிலியில் ஏதோ ஒரு டைமில் ப்ராப்பர்ட்டியை பற்றின டிஸ்பியூட்டில் இன்வால்வ் ஆயிருப்பீங்க. அப்படி என்ன ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் டிஸ்பியூட்டில் இன்வால்வ் ஆயிருந்தீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான லாஸை உங்கள் முன்னாடி ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்து சேர்க்கிறது உங்களோட அட்வொகேட் ராஜமாதங்கி.